ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம நீ என்ன ஷோ கொண்டிருக்கோம். மேம் இங்கே பாருங்க, மேம் கேமரா பாருங்க. எங்கப்பா? இந்த சைடு வருமா? ஓகே. சாரிப்பா. காய்ஸ், நம்ம ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். அடிச்சு பிடிச்சி உட்காந்த பக்கத்தால் வடக்க நண்பர்கள். நீ என்ன மேல இடிச்சு தலையா எந்திரியா உங்களுக்கு மே பைசா தரான். ஆறுதல் பரிசு கீதாப்பில் அக்கா கம்பிருந்தாங்க. நண்பர்களே, ஒரு வழியா நம்ம இப்போ சென்னை சென்ட்ரல் வந்துட்டோம். இப்படியே நடந்து போயிட்டுன்னு பார்த்தா ஒரு வெண்டிங் மிஷினு. நமக்கு தெரிஞ்ச வெண்டிங் மிஷினில் கன்னை வாங்குவோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம், எனிமையை போட்டு அடிப்போம். இதனால தான் புக்கு வாங்குற மாதிரி இருக்கு. நமக்கு இருக்கிற புக்கை படிக்கவே முடியல. அப்படியே சைடில் வந்தால் மசாஜ் பண்ணுற சேர் இருக்கு. இந்த கேமரானா ஒரு 10 நிமிஷத்துக்கா 100 ரூபாய்க்கு தானே இல்லையா? அப்புறம் இருக்கிறலாம் சுற்றி பார்த்துட்டு சென்னை சென்ட்ரலுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம ட்ராவலிங் கிளம்பியாச்சு. காய்ஸ், நம்ம இப்போ இவிபி ஃபிலிம் சிட்டிக்கு வந்திருக்கோம். வந்த உடனே நாங்கள் போன இடம் என்னதுன்னா, நமக்கு சோறு சோறு தா தா முக்கியம். முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். சாப்பிட்டு திரும்பி பார்த்தா எவ்வளோ பெரிய க்ரௌடு. அப்புறம் நமக்கு தனி ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நம்ம ரூமு. பார்த்தீங்களா நம்ம பேக். சொல்ல போனால் நம்ம மட்டும் இல்லை, இந்த ரூமில் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ண போறோன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைனாக போனால் நிறைய ரூம் இருந்தது. என்ன டீம் ரூமு, கெஸ்ட் ரூமு, அப்புறம் கோபிநாத் சார் ரூம் இருந்தது. ஒரு வழியாக வெயிட் பண்ண எல்லாத்தையும் நான் செட்டுக்குள்ளே விட்டாங்க. செட்டுக்குள்ளே வந்தால் ஒரே கலகலான்னு இருந்தது. கோபிநாத் சார் ஜாலியாக காமெடி பண்ணி எங்கள் பதட்டத்தில் இருந்தவங்க எல்லாத்தையும் சிரிக்க வச்சு அப்படியே ஸ்மூத்தாக. ஆப்போசிட்டில் மேங்கோ ஜூஸ் எல்லாம் தராங்களேன்னு திரும்பி பார்த்தா நமக்கு ஒரு தலானி மட்டும் தான் தராங்க. எந்த தம்பி கட்டுப்பிச்சுக்கோன்னு. நம்ம நல்லா பேசுனதுக்கு சிறப்பு பரிசா 3000 ரூபாய் கிஃப்ட் வச்சுருந்தாங்க. அப்படியே மகாபலிபுரம் சுற்றி பார்க்க வந்தாச்சு. பேரண்ட் பிள்ளைங்க கூட நான் கைக்குலுக்கி பேசிட்டு அப்படியே ஊர் பக்கம் பார்த்து கிளம்பணும். எக்ஸலேட்டரும் வேலை செய்யலை. தண்ணி குடிக்க தண்ணி பாட்டில் வாங்கினா மூடி சுற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் நாய் தொட்டதுக்கு ஐஸ். நமக்கும் நாய்க்கும் ஒரு பந்தத்தோட அப்படி இருக்கும் போல இருக்கு. ஒரு வழியாக மாமா வீட்டுக்கு போயிட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. ரிட்டர்ன் ஊருக்கு வந்தாச்சு. போகிற வழியெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே போயிட்டு ஒரு டீயை போட்டுட்டு நம்ம போலீஸோட அப்படி அவ்வளோதான். போலீஸ் சொல்லு, போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக சித்தி வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா பஸ் டயர் கூட பஞ்சர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.